இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51வது வசனம் முதல் 58வது வசனம் வரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான காரியத்தை யூதர்களுக்கு கற்பிக்கிறார். அது என்ன? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவர் யூதர்களுக்கு கற்பிக்கிறார். இது யாருமே கேள்விப்படாத ஒரு விஷயம், யாருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம், யாருமே இதுவரைக்கும் பேசிராத ஒரு விஷயம். அதை அவர்களுக்கு அவர் கற்பிக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இதை யூதர்களுக்கு சொன்னார்? இதற்கான அர்த்தம் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக இந்த காணொளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் யூதர்களோடு இப்படி பேசினார் என்பதை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை தியானிக்க வேண்டும். இதில் முதல் 15 வசனங்கள் எதை குறிப்பிடுகிறது? அவர் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அவர் போஷித்தார் என்பதை விவரிக்கிறது. அந்த அப்பத்தை சாப்பிடாத யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அந்த அப்பத்தை பெற்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேடி அலைகிறார்கள். அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடலின் அக்கறையிலே காண்கிறார்கள். கடலின் அக்கறையிலே கண்ட அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீர் எப்பொழுது இவ்விடத்திற்கு வந்தீர் என்று சொல்லி அப்பத்திற்காக பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? அழிந்து போகிற ஒரு போஜனத்திற்காக தேடாதிருங்கள், அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை தேடாதிருங்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே என்னை தேடுங்கள், அதற்கான கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறார். மனுஷகுமாரன் அந்த அப்பத்தை, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற அப்பத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறார். அதை கேட்ட யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அவரை அனுப்பினவரை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவாதி தேவன் அந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு மேலும் கேள்விகள் வருகிறது. அவர்கள் கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில், நாங்கள் உம்மை மேசியா என்று நம்பும்படியாக, நாங்கள் உம்மை விசுவாசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேள்வி பாருங்கள். அதற்கு முன்புதான் அவர் 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்திருக்கிறார். ஆனால் இந்த யூதர்கள் அதையெல்லாம் பார்க்கவில்லை, அதையெல்லாம் நம்பவில்லை. நம்பாமல் நீர்தான் மேசியா என்றால் நீர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசே வனாந்திரத்திலே வானத்திலிருந்து மன்னாவை இறக்கி அப்பத்தை கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு போஷித்து மிகப்பெரிய அடையாளத்தை காண்பித்தார், நீர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக என்ன சொல்லுகிறார்? மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு மெய்யான அப்பத்தை கொடுக்கவில்லை, என் பிதாவோ மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த மெய்யான அப்பம், மெய்யான வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அதை கேட்ட அந்த யூதர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதை தொடர்ந்து தான் அவர்களோடு இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51 முதல் 58 வசனங்களை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவர்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா! இதை கேட்ட யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். அவருடைய சீஷர்களும் கூட இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அவரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையை சொல்லுகிறார். நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை குறித்து அவர் யோவான் 6:63 அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னால் அவர் என்ன சொன்னார்?
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னவர் இங்கு என்ன சொல்லுகிறார்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி அவர்களோடு சொல்லுகிறார். நாம் இந்த வசனங்களை தியானிக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய மாம்சத்தை இரத்தத்தையும் குறித்து சொல்லக்கூடிய வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த காரியங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் ஃபிசிக்கல் மீனிங்கில் அவர் சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆவிக்குரிய சிந்தையோடு அந்த காரியங்களை பேசுகிறார். ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் குறித்து பேசுகிற காரியங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் என்ன நினைத்து கொள்ள வேண்டும்? அவர் ஆவிக்குரிய விதத்தில் அதை பேசுகிறார், வேதாகமத்தை குறித்து வசனங்களை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 1:1 வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமானது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் என்ன மாம்சம் என்று சொன்னால் வார்த்தையாகிய ஒரு மாம்சம். அது அவர் தன்னுடைய மாம்சத்தை இரத்தத்தையும் குறித்து நாம் பேசுகின்ற பொழுது அவர் தன்னுடைய தேவ வார்த்தைகளை வசனங்களை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த வசனங்கள் ஆவியாயும் பரிசுத்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேத தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.